வணக்கம். இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவு தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிப்பு. நாமலுக்கு எதிரான கிரீஸ் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஜப்பானுக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. சம்பத் மரம்பேரிக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல் விசாரணை. சகோதர உறவுகளுக்கு வராத கண்ணீர் காசா மக்களுக்காக வருகிறதா? அனுரவின் உரையாடல் சிறிதரன் காட்டம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிக்கவுள்ள இராணுவ அதிகாரிகள் வெளிப்படுத்தினார் அனுரகுமார திசாநாயக்க. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதமிருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்ததுடன் பொதுச்சுடர் ஈட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு பல்கலைக்கழக சமூகத்தினரால் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிரீஸ் வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள வழக்கறிக்கையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு பதிவாளரிடம் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்தியாவின் கிரீஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாயினை பெற்று பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டம் அதிபர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கென்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆயராகியிருந்தார். வழக்கை பரிசீலனை செய்த நீதவான் இந்த வழக்கு டிசம்பர் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட விஜயத்தை நிறைவுறுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். ஜனாதிபதி நேற்றிரவு ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜப்பான் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் 30 வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் வீத கீரத்தும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்கிறார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மரம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. மித்தேனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பத் மரம்பேரி நீண்ட நாள் தலைமறைவாகியிருந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றில் சரணடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவை பேணி பல்வேறு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டிருந்தது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சந்தேக நபரான சம்பத் மரம்பேரி கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யுத்த காலத்தில் நமது சகோதர உறவுகளுக்காக சிந்தாத கண்ணீரை தற்பொழுது காசாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிந்துகிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி, கடந்த கொடிய யுத்தத்தின் போது எமது உறவுகள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருந்த வேளையில் பல தாய்மார்கள், தந்தையர்கள், சிறுவர்கள் கொத்து கொத்தாக சித்தமடைந்தார்கள். அன்றைய காலத்தில் முக்கிய பதவியை வகித்த அனுரகுமார திசாநாயக்க அப்பொழுது நமது சகோதர உறவுகளுக்காக சிந்தாத கண்ணீரை தற்பொழுது காசாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது கவலையை தெரிவிக்கின்றார்.
அப்படி இரக்கமனத்தை கொண்டவராக இருந்தால் ஏன் நமது உறவுகள் செத்துமடிந்த போதோ தனது அனுதாபங்களையும் எந்தவித ஆதங்கங்களையும் தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துகின்றன என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடத்தப்பட்டதாகவும் இருப்பதாகவும், எனவே புதிய விசாரணைகள் தொடங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்தது கண்டறியப்பட்டது. அப்படியானால் அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இவ்வாறு ஜனாதிபதி அனுர கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு விசாரணை கிடைத்திருக்கிறது. நேற்று நடந்த சம்பவம் அல்ல, இன்று விசாரணை தொடங்கப்பட்டது. இது ஒரு கடினமான பணி, ஆனால் சிஐடி திறமையானது என்று நான் நம்புகிறேன். பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். எனவே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.